ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 10 நிமிஷத்தில் பட்டுன்னு தோசைக்கு சாதத்துக்கெலாம் ஏற்ற மாதிரியான ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. அதுக்கு 150 கிராம் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து கழுவிட்டு குக்கரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி, 3 பச்சை மிளகாய் சேர்த்து, 4 பல் பூண்டு சேர்த்து, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு குக்கரை மூடி போட்டு 4-5 விசில் விட்டுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாங்க. வாணலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 4 காஞ்ச மிளகாயை காம்பு கிள்ளி விதைய எடுத்துட்டு அதையும் அதோட சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு இந்த கடைஞ்சி வச்சிருக்க பாசிப்பருப்போட அதை சேர்த்து அதோட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாங்க. நல்லா சாம்பார் கொதித்து கமகமன்னு வாசம் வர ஸ்டேஜில் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காவை கொட்டி நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஃபைனலாக நல்லா கமகமன்னு வாசம் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சூடான சாதத்தோடையோ இல்லைன்னா மொறு மொறுன்னு சுட்ட 2 தோசையோடையோ இதை வச்சு நல்லா தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன். சூப்பராக செம்மையாக இருக்குங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.